ஜாதகத்தில் 2, 7 சம்பந்தம் பெறும் பொழுது அல்லது 2ஆம் பாவம் 7ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது பொதுவாகவே அவர்களுக்கு திருமணம் நடக்கும். ஆனால் அடுத்தவருடைய உதவி மூலமாக தான் திருமணம் நடக்கும். அப்போ யாருக்கெல்லாம் ஜாதக ரீதியாக 2, 7 தொடர்பு கொள்ளுதோ அவர்கள் பார்த்தீங்கன்னா 3வது அடுத்தவருடைய உதவி மூலம் திருமணம் நடக்கும். அது முதல்ல நம்ம ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும். நமக்கு கலத்திர ஸ்தான அதிபதி எந்த பாவத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறார், அந்த பாவத்தின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு திருமணமானது இருக்கும். அதனால ஜாதகத்தை முதல்ல முழுமையாக ஆய்வு செய்து பார்ப்பது நல்லது. அப்போ 2, 7 தொடர்பு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அடுத்தவருடைய உதவி மூலம் திருமணம் நடக்கும். உதாரணத்துக்கு புரோக்கர் மூலிமா நடக்கலாம், இல்லை 3வது சொந்த பந்தத்தின் மூலமாக நடக்கலாம். யாராவது ஒருத்தர் கண்ணுக்கு தெரியாத ஒரு நட்பு மூலிமா வரக்கூடிய ஒரு நட்பின் மூலமாக கூட அறிமுகமாகி திருமணம் நடக்கலாம். அதனால பொதுவாக ஜாதகத்தில் நிறைய விதத்தில் பாவ கொடுப்பனைகள் இருக்குது. அந்த கொடுப்பனை அறிந்து திருமண வரன் பார்ப்பது நல்லது. நம்மளுடைய ஜெய் அஸ்ட்ரோ தர்மபுரி ஆன்மீக சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.